உண்மையா நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். 23ஆம் தேதி திருச்சியில ஒரு ப்ரோக்ராம். போன மாசம் கார்ல போய்கிட்டு இருக்கேன். பெரிய பேனர் நிக்குது. ஒரு பொண்ணும் இன்னொரு பையனும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. சினிமா ஆக்ட்ரஸா பார்த்தா இல்ல. பக்கத்துல பெருசா போட்டிருக்கு திருமண நல்வாழ்த்துக்கள். ஆனா பயங்கரமா கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. உடனே நான் கீழே மனநாள் டேட் பார்த்தேன். 27/3 அன்னைக்கு முகூர்த்தம் போல. நான் பாக்குறது 23. கண்டிப்பா கட்டி பிடிச்சிருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னால இருக்கும். சரியா? நான் இப்போ இந்த குறளை சொல்றேன், புரியுதா பாருங்க. புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. திருமணம் என்பது புகழுக்குரிய செயல்ங்கிறான் வள்ளுவன். நீ திருமணம் செய்து கொள்ள போகிறாய், புகழுக்குரிய செயலை செய்ய போகிறாய், அதை ஊருக்கு அறிவிக்கிறாய், நன்று. ஆனால் 2 பேரும் சேர்ந்து நின்னீங்கல்ல, இது 28ஆம் தேதி தோன்றி இருந்தால் புகழ். சரியா சொன்னா? கம்முன்னு இருந்தா நாங்களும் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறோமே நம்ம பிள்ளைகளுக்கு. இந்த அம்மா இப்ப வந்து சொல்லுது. தமிழ் மரபுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நமக்கான மரபை யார் காப்பாற்றுவது? நாம் தான் காப்பாற்ற வேண்டும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு என்கிறான் பாரதி. என் தாயும் தந்தையும் மகிழ்ந்து குலாவி இருந்தார்கள் தான். அதை பெருமையாக பேசக்கூடிய மரபுதான். ஆனால் இடக்கர் அடக்கல் என்று ஒன்று உண்டுதானே, அதுதானே தமிழ் மரபு. ஒரு கதையை சொன்னார்ல, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எவரே சொன்னார், அதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. என் உடலை யாரோ பார்த்து விட்டான் என்பதற்காக துணியை இழுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் போய் செத்து போனாலே ஒரு பெண், அறியாமைதான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஏதோ ஒன்று அவள் சொல்லிவிட்டு போனானா இல்லையா? ஏதோ ஒன்று அவள் சொல்லிவிட்டு போகிறாள். அதை ஒரு எழுத்தாளன் பதிவு செய்கிறான். இப்படி நிற்பது பிழையான கருத்து என்று வள்ளுவன் சொல்லுகிறான். நான் சொல்லல. தோன்றிய புகழோடு தோன்றுங்க. நான் பார்த்திருக்கிறேங்க, கல்யாணத்துக்கு முன்னால இவ்வளவு அலம்பல் பண்றாங்கல்ல, கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்டாட்டிய ஒரு இடத்துக்கு கூட்டு வருது. புக் ஃபேருக்கு நிறைய பேர் தனியா வந்திருக்காங்க. ஒருத்தர் சொல்றாருங்க, ஒரு ப்ரோக்ராம்ல பர்வீன் சுல்தானா பேசுறாங்க, நல்ல வேலை என் வைஃபை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். சத்தியங்க, விருதாச்சலத்துல நான் அவரையே பார்த்துருக்கிறேன். பக்கத்துல இருக்கிற கேட்கிறாரு, ஏன் இல்ல போன வாட்டி அந்த பேச்சை கேட்கறதுக்காக கூட்டு வந்தனா அந்த அம்மா அடங்குறதுக்கே 4 மாசம் ஆச்சு. இப்ப எதுக்கு அந்த அம்மாவை மறுபடியும் கூட்டு வரலன்ட்டாருங்க அவரு. சிந்தித்தல். இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் சிந்தித்தல். ஒன்றை நான் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நான் வேறு, ஒன்றை நான் தெரிந்து கொண்டதற்கு பிறகு நான் வேறு என்கின்ற நிலையை என் புத்தகம் எனக்கு தருகிறது. வாசிச்சு தான் பார்ப்போமே, புத்தகங்களை வாசிச்சு பார்ப்போமே. உங்களுக்கு தெரியாததல்ல, இந்த உலகத்தில் மதம் என்பது மிகப்பெரிய அரசியல். மிகப்பெரிய அரசியல். நீங்க எந்த கட்சி சார்ந்தவங்களா இருங்க, கட்சி எல்லாம் 2வது தான். மத அரசியல் தான் இங்க கோலோச்சுகிறது. ஜாதி அரசியல் தான் கோலோச்சுகிறது. அப்படி என்றால் அந்த ஜாதியை பற்றியும் அந்த மதத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய நூல்கள் உண்டு. அதை வாசிக்க வேண்டுமா இல்லையா? அந்த சித்தாந்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? நீங்கள் இந்த மதத்தில் இருங்கள், இந்த மதத்தில் இருக்காதீர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. அது என் உரிமை இல்லை என்பதை நான் தெரிந்தே இருக்கிறேன். ஆனால் எதில் இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம். கிழக்கத்திய கலாச்சாரத்தில் இருந்து 4 வேதங்கள், ஜுபூர், தௌரேத், இஞ்சில், குரான். 4. இஞ்சில்னா பைபிள், ஜுபூர் மோசஸ், தௌரேத் தாவீது. 4 நூல்கள், 4 வேதங்கள். தௌரேத், ஜுபூர், இஞ்சில், குரான் என்று அரபிய இலக்கியங்கள் பதிவு செய்கிறது. இந்தியாவின் மரபு படிக்க 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். படிச்சிருக்கோமா? ஏன் படிக்கல? உள்ள இருக்குதுங்க, படிச்சு பாருங்க. போய் என்னதான் சொல்றாங்க, இதை காட்டி தானே மிரட்டுறீங்க. வேற தெரிஞ்சுக்கிறேன், படிக்கிறேன். படித்தால் மிரட்சி போகிறது என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். பயம் போகிறது. இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வருகிறது, சிந்தனை தெளிவு வருகிறது. அதனால் என் தோழமைகளை படித்துக் கொள்ளுங்கள். நமக்கு முன்னால் பேசக்கூடியவர்கள் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய மத அரசியல், ஜாதி அரசியல், கட்சி அரசியல், நில அரசியல், வரலாற்று அரசியல், பொருளாதார அரசியல், எந்த அரசியலாக இருந்தாலும் வாசிப்பு பயிற்சி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதனுடைய தெளிவு புரிந்து போகிறது. ஒரு கவிதையை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் ஒவ்வொரு கவிதைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. இப்ப பெர்லின் பேசினார்ல, எல்லா கவிதைகளுக்கு பின்னாலும் அந்த உப்பு நீரிலே திளைத்து திளைத்து தன் வாழ்க்கையை கரைத்து விட்டு எந்த ஒரு பலனும் இல்லாமல் இன்றைக்கும் அதே நிலையில் நிற்கக்கூடிய மீனவர்கள் குறித்த சுரண்டல் அரசியல் அந்த கவிதைகளில் வாசனையாக உப்பு கரித்தபடி இருக்கிறது.
ஒவ்வொன்றையும் பெண்மொழிக்கு அரசியலை தெரிந்து கொள்கிறீர்களா? வாசித்து பாருங்கள். மதுரையில இருந்து ஒரு டீச்சர் என்ன பார்க்க வந்திருந்தாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால. பழக்கூட எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். என்னன்னு கேட்டேன். என் தெருவில் ஒரு ரிக்ஷாக்காரர், அவர் உங்களை பார்த்து இந்த பழக்கூட கொடுத்துட்டு வர சொன்னார். அவருக்கு போக்குவரத்துக்கு காசு இல்லை. 500 ரூபாய் கொடுத்தார். நான் பழக்கூட வாங்கிட்டேன், கொடுத்துட்டேன். போக்குவரத்து என் செலவு. எதுக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்க எங்கேயோ பேசினதை ஏதோ புக் ஃபேர்ல பேசி இருக்கிறீங்க. அவர் கேட்டுட்டார். கேட்டதுல இருந்து அவர் தன்னுடைய மனைவியை அடிப்பதை நிறுத்தி கொண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அந்த மாதிரி ஒரு ஞானி ஒரு பேச்ச கேட்டு திருந்திக்கிறது. என்ன பேச்சு அது அப்படின்னு பார்த்தா அவங்க பேச்சு சொன்னாங்க. அது வேற ஒன்றும் பேச்சு இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. அதனால் ஒரு இடத்துல சொன்னேன், நான் ஒரு செய்தியை சொன்னேன். ஒருத்தன் ராத்திரியில படம் பார்த்துட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போறான். 1:30 மணிக்கு போயிருக்கணும். குடிச்சிட்டான். தடுமாறி 3:30 4 மணிக்கு போறான். போலீஸ் பிடிச்சிருச்சு. இவ்வளவு நேரத்துக்கு எங்க இருந்து வர? சினிமா பார்த்துட்டு வர, டிக்கெட் காட்டு, டிக்கெட் இல்லை. சைக்கிளோட அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சு முத்துன்னு முத்துறாங்க. நீ திருடன் தானே கேட்டு அடிக்கிறாங்க. இல்ல இல்ல இல்லன்னு காலைல 8 9 மணி வரை அடிச்சு அப்புறமா பாவம் போ அப்படின்ட்டு விட்டாங்க. உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. வாசல்ல மனைவி, ஐயோ எங்கெங்க போனீங்க ராத்திரி எல்லாம் சொல்லிட்டு சைக்கிளை எடுத்து போட்டுட்டு அவனை உட்கார வச்சு குளிப்பாட்ட வச்சு பத்தெல்லாம் போட்டு பக்கத்துல காப்பி தண்ணி எல்லாம் கொடுத்து அவ விசிறிட்டு இருக்கிறான். அந்த அம்மா அன்னியில இருந்து அவன் திருந்திட்டான். அவன் யாருன்னா டெய்லி குடிச்சிட்டு வந்து சினிமா பார்த்துட்டு வந்து மனைவியை அடிக்கிறவன். அவன் ஏன் திருந்தினான்னா, காரணமே இல்லாம அடி வாங்கினா எவ்வளவு வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை. நான் இதை படிச்சேனா, அதான் நான் சொன்னேனா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாமலேயே அடி வாங்காமலேயே ஒருத்தர் பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டார். அதனால தான் படிக்கணுங்கிறது. அடி வாங்காமலேயே திருந்துனா படி, அடி வாங்கித்தான் திருந்துவேனா படிக்க. படிக்க வேண்டும் என்று சொல்லுவதே அதற்காகத்தானே. நான் சொல்லுவேன் எப்பொழுதும், என் அம்மா வறுமையில் இருந்தாலும் கிழிந்த பாயில் என்னை படுக்க போட்டுக்கொண்டு தன் மடியிலே என் தலையை வைத்துக் கொண்டு தலையை கோதியபடி பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்வாள். அவள் கதைகளில் ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. அதனால் தான் நான் இன்றைக்கு பறக்கும் கம்பளங்களில் பறந்து கொண்டிருக்கிறேன். ரகசியம் அதுதான். படித்தால் என்ன நடக்கிறது என்றால் சொல் புரிகிறது என் தோழமைகளே. யார் எந்த அரசியலுக்குள் நின்று கொண்டு களமாடுகிறார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மொழி அறிவு நமக்கு புத்தகங்கள் மூலமாகத்தான் கிடைக்கும். புத்தகங்கள் என்பது நம் வாழ்க்கையின் வேர். அது தரக்கூடிய அடிமரம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதுவாக வர வேண்டும், எதுவாக வந்துவிடக் கூடாது என்கின்ற ஞானத்தை நமக்கு தருகிறது. இப்படி சொல்றேங்க, பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். கற்றல் என்பது என்ன தெரியுமா? அது ரொம்ப ஜாலி ப்ராசஸ்ங்க. அது அதை கடுமையா ஆக்கி வச்சிருக்கிறோம் நாம. அதுக்கு காரணம் நம்முடைய கல்வி முறை. இப்ப திருக்குறளை எப்படி ஆக்கி வச்சிருக்கோம்? படிக்கணும், 40 குறள் வருங்க எக்ஸாமினேஷனுக்கு. சிலபஸ்ல எக்ஸாமினேஷனுக்கு 2 குறள் வரும். 40 மனப்பாடம் பண்ணி 2 எழுதணும். அந்த 2க்கு 2 மார்க் தான். தமிழ் வாத்தியார் 100க்கு 100 போட மாட்டார். இன்னும் 2 மார்க்க சாய்ஸ்ல விட்டுருவாங்க. 40 குறளும் படிக்கிறது இல்லைங்க. எக்ஸாமினேஷனுக்கு நான் எப்படி படிப்பான்? அது எக்ஸாமினேஷனுக்கான படிப்பா? அது குறள் என்பது தேர்வுக்கான படிப்பா? நான் சொல்லுகிறேன், நீங்க கிறிஸ்தவர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு பைபிள். முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குரான், இந்துக்களுக்கு உபநிஷதங்கள், வேதங்கள். தமிழர்களுக்கு திருக்குறள். திருக்குறள் தான் மறை. திருக்குறளை குழந்தைகள் கையில் கொடுங்கள். நான் இந்த புக் ஃபேர்ல இந்த வருஷம் முழுக்க ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்கிறது ஒரு குறளை. இங்கேயும் சொல்லிட்டு போயிடுறேன். போற வஞ்சனை எதுக்கு? இதுவரைக்கும் நமக்கு படிச்சது, இதுவரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது எல்லாம் போன தலைமுறை சொல்றது. ஏன் தெரியுமா? 2500 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் ஏன் குறள் தேவைப்படுகிறது என்றால், அது இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான சிக்கலுக்கான தீர்வை தருகிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிக்கலுக்கான தீர்வை தந்த அதே புத்தகம் இப்பொழுது இந்த 2023ஆம் ஆண்டில் இதோ ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய இன்றைக்கு எதனும் சிக்கல்லாம் தீர்வு தருது. அதனால் தான் அதற்கு பெயர் வேதம். நீங்க எந்த குறளை வேணாலும் எடுத்துக்கங்களேன். யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னா எவனா இருந்தாலும் சூப்பர் குறளுங்க. அது எவனா இருந்தாலும் நாக்க என்ன பண்ணு, அது நம்மால் சும்மா இல்லை.
குருநாதர் சொல்றார், யாகாவராயினும் நாகாக்க. சொல்லிட்டாரா? கம்முன்னு போக வேண்டியதானே. கேள்வி கேட்டான் திருப்பி, காவாக்க? பதில் சொன்னார் தாத்தா. சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு, உன் வாய் இருக்குல்ல, உன் நாக்கு, அதாலேயே உனக்கு இழுக்கு வரும். சில பேர் பேசும்போது பாவமா இருக்குங்க. நான் செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நீ எப்படி முழிப்ப? நீ இன்னொன்னு, அது அதி புத்திசாலி. நான் செத்தாலும் வாசப்படியை மிதிக்க மாட்டேன். உன்னே தூக்கி போறதுக்கு 4 பேர் வேணும். நீ எப்படி ஏன் வாசல் வந்து மிதிப்ப? ஒளர்றதுங்க, ஒளர்றது. சொல்றார் வள்ளுவர், யாகாவராயினும். அண்ணா வந்து இத திருவள்ளுவர் பஸ்ல எழுதி போட்டார், எல்லா பஸ்லயும் எழுதி போட்டார். சட்டமன்றத்தை கேட்டாங்க அவர்கிட்ட, யாகாவராயினும் நாகாக்கங்கிறாங்களே, யாருடைய நாக்க அப்படின்னா. அண்ணா தந்த பதில் என்ன தெரியுமா? எவன் கிட்ட நாக்கு இருக்கும் அவன் எல்லாம் காப்பாத்திக்கணும் யான்ட்டாரு. அதானே குரல் இன்றைக்கு தீர்வு தருகிறது. அது மாதிரி ஒரு நான் சொல்றேன், கன்னியாகுமரினா இங்க முப்பெருங்கடல் தானே. சங்கமிக்கின்ற அந்த இடத்தை போய் பார்த்திருக்கிறீர்களா? பேரமைதியாக இருக்கும். ஆட்சி சொல்றா அவ்வை, 7 கடலை, சரியா? அது எதுல? அணுவை பிளந்து, அணு இருக்குல்ல, அணு, ஆட்டம், அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி குறுக தரித்தது குரல். அவ்வ சொல்றாங்க. நான் உங்க மனசு அசைக்கிற மாதிரி ஒரு குரலுக்கான விளக்கம் சொல்லவா? இப்போ அதான் நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த வருஷம். மனசு வலிச்சு சொல்றேன். டீச்சர் தானேங்க, என்ன இருந்தாலும் தாய் இல்லையா, என்ன இருந்தாலும் பெண் இல்லையா? இந்த 3 கேட்டகரிக்கு அப்புறமா தாங்க பேச்சாளர்லாம். 3 நிலையை கடந்துதான் நான் வரேன். எங்க வந்தா இந்த 3 நிலையை கடந்துதான் நான் எதையுமே நான் சந்திக்கிறேன். ரொம்ப நல்ல குரல். நான் சொன்ன இப்ப எல்லாரும் சொல்லிடுவீங்க. தோன்றீர் அகதிலார் என்ன அர்த்தம்? இல்ல, சில பேர் சிரிக்கிறது ஏன் தெரியுமா? நீ ஏதோ ஒரு விளக்கத்தை வச்சிருக்கல, அத சொல்லு. நான் சொல்லி ஏன் மாட்டிக்குவான உங்ககிட்ட? அதான் முதல்ல இருக்கிறது இல்லன்னு சொல்றிய. இங்க பாருங்க, தோன்றுதல். இங்கே தோன்றுகிறேன், சரியா? இங்க தோன்ற வேண்டும் என்றால் புகழோடு தோன்று. பழினா தோன்ற, சரியா? பத்திரிகையில வரணுமா? புகழோடு வா. இல்லனா தோன்றலில். யூடியூப்ல வரணுமா? புகழோடு வா. இல்லனா தோன்றலில். செல்ஃபி பிடிக்கிறியா? என்ன ஸ்கிரீன்ல தோன்றீங்களா? நீங்க யாரோட செல்ஃபி பிடிச்சீங்களோ அவங்க புகழோட இருக்கிறாங்களா? நீங்க தோன்றலில் வைராக்கியத்தோட இருந்துதான் பார்ப்போமே. கொஞ்சம் கொஞ்சம் ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? யாரையும் பார்த்து வியக்காதீர்கள் என் தமிழ் உறவுகளை. நீங்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு யாரும் பெரிய ஆள் இல்ல. நீங்க வியக்கிறதுக்காகவே யாரும் பெரிய ஆள் இல்ல. இதை சொல்கிறது தமிழ். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே. தோன்றி புகழோடு தோன்றுக. ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் கும்மிடிப்பூண்டி என்கின்ற இடத்தை போய் பார்த்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை அங்கே நான் பார்த்தேன். அந்த ஆலமரம் அப்படி பரவி கிடந்தது. அடையாறில் இருக்கும் ஆலமரத்தை விட மிக பிரம்மாண்டமான ஆலமரம். நான் என்னுடன் வந்த அந்த சாரதியிடம் கேட்டேன், தாய் மரம் எங்கே இருக்கிறது? இவ்வளவு பெரிய மரம் பிரிந்து கிடக்கிறது என்றால் தாய் மரத்தை நான் பார்க்க வேண்டும், எங்கே என்று கேட்டவுடன் அவர் சொன்னார், தாய் மரம் செத்து பல நாள் ஆயிற்று, இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் விழுதுகளும் வேர்களும் என்று சொன்னார். புத்தகங்கள் அப்படித்தான். ஒரு புத்தகம் அழிந்து கூட போகலாம், ஆனால் அதை வாசிப்பாளர்களிடம் விட்டுவிட்டு செல்லுகின்ற விழுதுகளும் வேர்களும் அடுத்த தலைமுறை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சிறப்பானவையாக இருக்கின்றன என்பதற்காக புத்தகத்தை நான் மரம் என்று சொன்னேன். உலகம் முழுக்க சுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த காசுல வாங்கினதில்லை. இப்ப வந்துட்டு போற செலவு கூட யார் கொடுத்திருக்கான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அந்த அம்மா போயிருக்கு. கற்றோருக்கு கல்வியை பற்றி சொன்னார்கள். காந்தியடிகள் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார், அண்ணா சொன்னார், பெரியார் சொன்னார் என்று சொன்னார்கள். இன்றிலிருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூறு என்கின்ற மிகப்பெரிய இலக்கியத்தில் 183வது பாடலில் சொன்னான், உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பித்தை நிலை முனியாது கற்றல் நன்று. அவன் காரணத்தை சொல்றாங்க, ஏன் படிக்கணும்னு. நிறைய இளம் பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள், பெண் குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள்.
இது எத்தகைய பூமி என்று எனக்கு தெரியும். இது கிளர்ச்சிக்கான பூமி, இது கல்விக்கான பூமி, இது கந்தக பூமி. இது சாதாரணமான குளிர்ந்த தேசம் அல்ல, இது வெப்ப தேசம். இந்த வெப்ப தேசத்தில் உழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய நாம், என்னுடைய ஊர் கீழக்கரைன்னு சொன்னாங்க. என் ஊர், எங்க அம்மா ஊர் கீழக்கரை இல்ல, காயல்பட்டினம். நான் தூத்துக்குடி மாவட்டக்காரி, எங்க அம்மா. இது வெப்ப தேசம், இது உப்பு தேசம். இந்த தேசத்தில் கல்வி என்பது ஏன் கற்க வேண்டும் என்று அந்த என் மூத்தோன் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஏன் சொன்னான் தெரியுமா? அரசு கூட கற்றவர்கள் பால் செல்லும், தாய் கூட கற்ற குழந்தையின் பால் தான் தன் அன்பை செலுத்துவாள். அது மட்டுமல்ல, வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும் கீழ்பால் ஒருவன் கற்கின் மேல் பால் ஒருவன் அவன் கண் படுமே என்று என் தாத்தன் சொல்லிவிட்டு சென்றதனால் கல்வியை என் பிள்ளைகளே கற்றுக்கொள்ளுங்கள்.